السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த தொடர் கல்வி வகுப்பிலே தனி மனிதர்களும் சமூகம் சீரடைவதற்கு தேவையான வழிகாட்டல்கள் என்கிற தலைப்பிலான ஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு ரஹிமஹுல்லா அவர்களால் துவக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இன்றைய வகுப்பிலே ஹுப்புர் ரசூல் வத்திபாஉஹு என்கிற தலைப்பில் சில முக்கியமான அம்சங்களை நாம் பார்க்கலாம். அதாவது ஹுப்புர் ரசூல் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதும், வத்திபாஉஹு என்றால் அவர்களை பின்பற்றுவதும் என்பது இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. பொதுவாக ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று கட்டளிடப்பட்டிருக்கிறார். அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவிலே சொல்லும் போது قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره என்று சொல்லி காட்டுகிறார். உங்களுடைய பெற்றோர், قل إن كان آباؤكم وأبناؤكم உங்களுடைய பிள்ளைகள், وأزواجكم قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأشيرتكم وأزواجكم, அதாவது நம்முடைய உறவுகள் அத்தனையும் அல்லாஹு தஆலா இதிலே சொல்கிறார். பிள்ளைகள், பெற்றோர், உடன்பிறப்புகள், கணவன், மனைவி, குடும்பம் என்று இவை அனைத்தையும் விட, அதுபோல உலகத்தில் மனிதன் வாழுகிற நோக்கம், பொருளாதாரம், ஒரு வீட்டை கட்டுவது, பிஸ்னஸ், இவைகளையும் விட அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உங்களுக்கு விருப்பத்திற்குரியவர்களாக ஆகவில்லை என்றால் அல்லாஹுடைய கட்டளை வருவதை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்தில் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அதிகமாக நாம் நேசிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹுக்கு அடுத்த நிலையில் நாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களுடைய பெற்றோர், பிள்ளைகள், ஏனைய எல்லா மனிதர்களையும் விட உங்களுக்கு நான் நேசத்திற்குரியவனாக, அன்புக்குரியவனாக மாறவில்லை என்றால் நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்கிறார்கள். இப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய பிள்ளைகளை விட, பெற்றோரை விட, நாம் இந்த உலகத்தில் காணுகிற அனைத்து மனிதர்களையும் விட அதிகமாக நேசிக்க வேண்டும். பெற்றோர், பிள்ளைகள், ஏனைய மனிதர்கள் என்று வரும்போது சில நேரங்களில் சிலர் தங்களை முதல் நிலைப்படுத்தி தனக்கு அடுத்ததாக அல்லாஹுடைய தூதரை நேசிக்கலாம். அப்படி நேசித்தால் கூட நம்முடைய ஈமான் பூரணமாகாது. ஒரு நாள் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற போது, யதார்த்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அதிகமாக உங்களைத்தான் நான் நேசிக்கிறேன். ஆனால் எனக்கு பிறகு இப்போ நான் முதலில் நேசிப்பது என்னை, அடுத்தது உங்களை என்று சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யா உமர், உமரே, உன்னுடைய ஈமான் இன்னும் பூரணம் அடையவில்லை என்றார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை விடவும் மேலாக உங்களைத்தான் நான் நேசிக்கிறேன் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஆன யா உமர், உமரே, இப்போதுதான் உன்னுடைய ஈமான் பூரணம் அடைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வாறு
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஃபர்து ஐனாகும், கட்டாய கடமையாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் முதலாவது அல்லாஹுடைய கட்டளை. அல்லாஹ் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இரண்டாவது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மீது கொண்டிருக்கிற அன்பு, நம்மீது கொண்டிருக்கிற அக்கறை, நமக்காக அவர்கள் அழுத அழுகை, நாளை மறுமையிலே நமக்காக ஷஃபாத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் காத்திருக்கக்கூடிய அந்த நிலை, இவைகளும் அல்லாஹுடைய தூதரை நாம் நேசிப்பதற்கான காரணங்களாக காணப்படுகின்றன. உண்மையிலேயே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இந்த ரசூல் மூமின்களுடைய விஷயத்தில் அன்பும் இரக்கமும் கருணையும் உள்ளவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மூமின்களை அதிகமாக நேசித்தார்கள், மூமின்களுடைய விஷயத்தில் அதிக அக்கறை கொண்டார்கள். எனவேதான் தன்னுடைய ஷஃபாஅத் நாளை மறுமையிலே என்னுடைய உம்மத்தில் அல்லாஹுக்கு இணை வைக்காத அனைவருக்கும் கிடைக்கும் என்று சொன்னார்கள். என்னுடைய ஷஃபாஅத் என்னுடைய உம்மத்தில் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் ஷிர்க் செய்யாமல் இருக்கிற அனைவருக்கும் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எனவே நம்மீது அக்கறை உள்ள அல்லாஹுடைய தூதரை நாம் அளவு கடந்து நேசிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அல்லாஹுடைய தூதரை ஒருவன் நேசிப்பது என்று சொன்னால் அதனுடைய அடையாளம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை நேசிப்பது, அந்த மார்க்கத்தை பின்பற்றுவது, அல்லாஹுடைய தூதருக்கு வழிபடுவது, இதுதான் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதன் அடையாளமாகும். அது மட்டுமல்ல, அல்லாஹுவை ஒருவர் நேசிக்கிறார் என்றால் கூட அதனுடைய அடையாளம் அல்லாஹுடைய தூதருக்கு வழிபடுவது, அவர்களை பின்பற்றுவது, அவர்களை கட்டுப்படுவது என்பதாகும். சூரத்து ஆல இம்ரான் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக, உண்மையிலேயே அல்லாஹ்வை தான் ஃபர்ஸ்டா நம்ம நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று நபியே அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் இந்த 3வது அத்தியாயம் 31வது வசனத்திலே கட்டளையிடுகிறார். எனவே அல்லாஹுடைய தூதரை நேசித்தாலும் அவர்களை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வை நேசித்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். உண்மையிலே இன்று அல்லாஹுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் என்று வாதிடக்கூடிய நிறைய பேரை நாம் நம்முடைய சமுதாயத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த நேசம் உண்மையானதா என்று பார்த்தால் அப்படி தெரியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்தினார். அவர்கள் இந்த மார்க்கத்தில் நமக்கு தேவையான அனைத்தை, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியாக, சரியாக, நேர்த்தியாக வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து பெற்று நமக்கு கற்றுத்தந்து விட்டுத்தான் போனார்கள். எவையெல்லாம் நம்மை சுவர்க்கத்திற்கு இட்டு செல்லுமோ அவை அனைத்தையும் ஒன்று விடாமல் முழுமையாக சொல்லி தந்திருக்கிறார்கள். எவைகளெல்லாம் நம்மை நரகத்திற்கு இட்டு செல்லுமோ அவை அனைத்தையும் நமக்கு எச்சரிக்கை செய்துவிட்டுத்தான் சென்றார்கள். எனவே இந்த மார்க்கத்தில் அல்லாஹுடைய தூதர் காட்டித்தராத ஒன்றை நாம சுவர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒன்று என்று எப்படி அடையாளப்படுத்த முடியும்? இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று வாதிடக்கூடிய ஒரு சாரார் அல்லாஹுடைய தூதர் காட்டித்தராத பல விஷயங்களை அல்லாஹுடைய தூதரின் பெயரில் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பொய்யாக அல்லாஹுடைய தூதரின் மீது ஹதீஸ்களை இட்டு கட்டி
அந்த இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்திகளை அல்லாஹுடைய தூதரின் பெயரில் மார்க்கெட்டிங் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பவர்களா, அல்லாஹுடைய தூதரை இழிவுபடுத்துபவர்களா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். யார் வேண்டுமென்று என் மீது பொய் சொல்கிறாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் தேடிக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொய்யாக ஒருவர் ஒரு செய்தியை புனைந்துரைத்து சொல்வது என்பது மிகப்பெரிய குற்றமாகும், அல்லாஹுடைய தூதரை அவமதிக்கிற ஒரு செயலாகும். ஆனால் நாங்கள் தான் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹுடைய தூதரின் மீது பொய்களை இட்டு கட்டி கொண்டிருக்கிறார்கள். மௌதுஆன ஹதீஸ்களை அவர்களுடைய பெயர்களிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத எத்தனையோ விஷயங்களை மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கி அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள், அதற்காக சண்டை செய்கிறார்கள், அதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த எத்தனையோ சுன்னத்துகள் இருக்கின்றன. புகாரியில், முஸ்லிமில், அபூதாவுதில், திர்மிதியில், இப்னு மாஜாவில், நசாயில், அஹ்மதில் என்று ஹதீஸ் கிரந்தங்களிலே சஹீஹான ஆதாரபூர்வமான எத்தனையோ சுன்னத்துக்கள் காணப்படும் போது அந்த சுன்னத்துக்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹுடைய தூதர் காட்டித்தராத பித்அத்துகளை, நூதனமான விஷயங்களை அறிமுகப்படுத்தி அதை நியாயப்படுத்தி அதற்காக வேண்டி கச்சை கட்டி களத்திலே நின்று கொண்டு அந்த பித்அத்துகளை எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களை எதிர்த்து கொண்டு நோவினை செய்து கொண்டு கொடுமைப்படுத்தி கொண்டு நாங்கள் தான் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று ஒரு சாரார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவர்களுடைய நிலைமை என்ன என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அறிஞர்கள் சொல்லுவார்கள், அல் முஹிப்பு லிமன் யுஹிப்பு முதீஉ. ஒருவர் ஒருவரை நேசித்தால் அவருக்கு வழிபடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அதாஅனி தഖலல் ஜன்ன வ மன் அஸானி ஃபகத் அபா. எனக்கு வழிபடுகிறவர் சுவர்க்கம் செல்வார், எனக்கு மாறு செய்கிறவர் நரகம் செல்வார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்தில், நம்முடைய இந்த மார்க்கத்தில், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா, அம்ரினாண்டா நம்முடைய இந்த விஷயத்தில், நம்முடைய இந்த மார்க்கத்தில் நாம் காட்டித்தராத ஒன்றை யார் புதிதாக உருவாக்குகிறாரோ அது நிராகரிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். புகாரி, முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நம்முடைய கட்டளை இல்லாத ஒரு காரியத்தை ஒருவர் புதிதாக செய்வாராக இருந்தால் அது நிராகரிக்கப்படும் என்று சொல்கிறார். இதுவும் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ் ஆகும். அல்லாஹுடைய தூதர் காட்டி தராத விஷயங்களை நன்மை தரும் மார்க்கம் என்கிற பெயரில் சொல்லிக்கொண்டு நாங்கள் தான் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று வாதிடுவது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய தூதருடைய சஹீஹான ஹதீஸ்களை மக்களுக்கு சொல்லி அந்த ஹதீஸ்களின் பக்கம் மக்களை அழைத்து அதை பின்பற்றக்கூடியவர்கள், அதுபோல அந்த நபி காட்டித்தராத பித்அத்துகளை எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களை பார்த்து நாங்கள் அல்லாஹுடைய தூதரை உண்மைக்குண்மையாக நேசிக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் எவ்வளவு அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவர்கள் சொல்லுவார்கள், நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதில்லை, ஸலவாத்து சொல்வதை தடுக்கிறோம் என்றெல்லாம் பொய்யாக மிம்பர்களிலே நின்று அவர்களுடைய மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குகளும் அல்லாஹ்வுடைய நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா. யார் ஒருவர் ஒரு தடவை என் மீது ஸலவாத்து சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் 10 தடவை அருள் புரிகிறான், அவனுடைய ரஹ்மத்தை இறக்குகிறான், அவன் மீது ஸலவாத்து சொல்கிறான் என்று சொன்னார்கள்.
அல் பகீலு மன் துக்கிர்து இன்தஹு வலம் யுஸல்லி அலைய. மனிதர்களில் மிகப்பெரிய கஞ்சன் யார் என்றால், கஞ்சத்தனமான பகீல் யார் என்றால், என்னுடைய பேர் கூறப்பட்டும் ஸலவாத்து சொல்லாமல் இருப்பவன். குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினங்களிலே அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ்களை வலியுறுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை ஏவிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் பித்அத்துகளை எச்சரிக்கை செய்யும் போது அவதூறாக பச்சை பொய்யாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதில்லை, அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை தடுக்கிறார்கள் என்று அவதூறு சொல்கிறார்கள் என்றால் இந்த மக்களுக்கு பின்னால் எப்படி நம்பி பயணம் செய்வது என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சூரத்துல் அஹ்ஸாப் 21வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை அழகிய முன்மாதிரியாக நாம் கொள்ள வேண்டும். அவர்களுடைய வழிகாட்டல்கள் பூரணமானவை, வஹீயின் அடிப்படையில் அமைந்த வழிகாட்டல். அவர்களை நாம் அணு அணுவாக பின்பற்ற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத்துகள், அவர்களுடைய அஹ்லாக்குகள், அவர்களுடைய முஆமலாத்துகள், அதாவது வணக்க வழிபாடுகளில் அவர்கள் எப்படி இருந்தார்கள், பண்பாட்டு விஷயத்தில் எப்படி இருந்தார்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எப்படி இருந்தார்கள், குடும்ப வாழ்க்கை விஷயத்தில் எப்படி இருந்தார்கள் என்று ஒவ்வொரு செய்தியும் பதியப்பட்டிருக்கிறது. அவற்றை நாம் எடுத்து அதன் அடிப்படையில் நாம் வாழ்வது என்பதுதான் அவர்களை நாம் பின்பற்றுதல் என்பதற்கான அடையாளமே தவிர, அவர்கள் காட்டித் தராதவற்றை செய்து கொண்டு, அவர்கள் மீது அவதூறுகளை பரப்பிக்கொண்டு, அவர்கள் சொல்லாதவற்றை அவர்கள் சொன்னதாக அவர்கள் மீது பொய்யை சொல்லிக்கொண்டு, ரபியுல் அவ்வல் மாதத்திலே சில அனாச்சாரங்களை செய்து கொண்டு நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் இது ஒரு போலியான நேசமாகும். இது உண்மையான நேசம் கிடையாது. இப்படியான சகோதர சகோதரிகள் தங்களுடைய பார்வையை விரிவுபடுத்த வேண்டும், தங்களுடைய உள்ளத்தை விரிவாக்க வேண்டும், சத்தியத்தையும் குர்ஆனையும் சுன்னாவையும் ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டும். வெறுமனே பாரம்பரியம் நாங்கள் தொடர்ந்து செய்து வந்தது என்று பிடிவாதமாக இருந்தால் நஷ்டமடைய போவது நீங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை 23 ஆண்டுகள் போதித்து அவர்களுடைய இறுதி கட்டத்தில் ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சூரத்து அல் மாஇதாவினுடைய 3வது வசனத்தை இறக்கி வைக்கிறார். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்காக பூர்த்தியாக்கி விட்டேன், என்னுடைய நிஅமத்துகளையும் உங்களுக்காக சம்பூர்ணப்படுத்தி விட்டேன், இஸ்லாமை தீனாக உங்களுக்கு நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று இந்த வசனத்திலே 5வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பூரணமாக நமக்கு எத்தி வைத்து விட்டார்கள். எந்த குறையும் அவர்கள் வைக்கவில்லை. நாம் வந்து புதிதாக கண்டுபிடிக்க தேவையான எந்த ஒன்றையும் அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு வைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடமிருந்து பெற்ற அனைத்தையும் நமக்கு சொல்லி தந்து விட்டு சென்றார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்சில இலைக். சூரத்துல் மாஇதாவிலே அல்லாஹ் சொல்லுகிறான் 5வது அத்தியாயத்தில், ரசூலே உமக்கு பல்லிக் மா உன்சில இலைக், உமக்கு அருளப்பட்டதை, உனக்கு இறக்கப்பட்டதை நீ எத்தி வைப்பீராக. ஃபஇல்லம் தஃஅல் ஃபமா பல்லக்த ரிசாலத்தஹு. நீ அப்படி எத்தி வைக்கவில்லை என்றால் உனக்கு தரப்பட்ட தூதுத்துவத்தை நீ எத்தி வைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் டாய்லெட்டுக்கு போகும்போது எப்படி போக வேண்டும், என்ன ஓத வேண்டும், டாய்லெட்டிலிருந்து வெளியே வரும்போது எப்படி வர வேண்டும், என்ன ஓத வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள் என்றால், உதுவோடு, தொழுகையோடு, நோன்போடு, ஹஜ்ஜோடு, ஏனைய இபாதத்துகளோடு தொடர்பான விஷயங்களை, துஆக்களை, திக்ருகளை சொல்லி தராமல் போயிருப்பார்களா? நிதானமாக நடுநிலையோடு நாம் சிந்திக்க வேண்டும். இப்போ டாய்லெட்டில் இருந்து அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பது வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்து விட்டு தான் போனார்கள்.
எனவே அவர்களுடைய சுன்னாக்களை அறிந்து அதன் அடிப்படையில் நாம் வாழுவதுதான் அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்பதற்கான அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதரை நேசிப்பது ஃபர்து ஐனாகும், கட்டாய கடமையாகும். அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறோம் என்றால் அவர்களை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு வெறுமனே இதை ஒரு பிரச்சாரமாகவும் ஒரு பேச்சாகவும் வைத்துக் கொள்ளாமல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்கள் நமக்கு நிறைய என்று கற்றுத்தரப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த சுன்னாக்களை அறிகிற போது அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஒரு ஏரியாவில் மட்டும் நின்றுவிடக்கூடாது. சில சகோதரர்களை நாம் பார்த்தால் தொழுகையோடு தொடர்பான சுன்னாக்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். அஹ்லாக் என்ற பண்பாடுகளோடு தொடர்பான சுன்னாக்களுக்கு முக்கியத்துவம் தர மாட்டார்கள். அல்லது சிலர் ஹஜ்ஜோடு உம்ராவோடு தொடர்பான சுன்னாக்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். ஏனைய இபாதத்துகளில் உள்ள சுன்னாக்களுக்கு முக்கியத்துவம் தர மாட்டார்கள். இப்படி இல்லாமல் நாம் எல்லா சுன்னாக்களுக்கும் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், உம்ரா, ஜனாசா, திக்ர், குர்ஆன் ஓதுதல் என்று என்னென்ன இபாதத்துகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தோடும் தொடர்பான சுன்னாக்களை, அதே போன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, வியாபாரம், அரசியல் என்றுள்ள அனைத்து துறைகளிலும் உள்ள சுன்னாக்களையும் நாம் அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியும் அல்லாஹுடைய தூதரை நாம் நேசிக்கிறோம் என்பதற்குரிய அடையாளமாகும். அவற்றை பின்பற்றுவதும் அல்லாஹுடைய தூதரை நாம் நேசிக்கிறோம் என்பதற்குரிய அடையாளமாகும். நிச்சயமாக அல்லாஹுடைய தூதரை நேசிக்கக்கூடிய ஒருவர் அல்லாஹுடைய தூதரின் சுன்னாக்களை உதாசீனம் செய்ய மாட்டார், கேலி செய்ய மாட்டார். வல்லாஹி சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிற எந்த ஒரு மூமினுடைய உள்ளத்திலும் அல்லாஹுடைய தூதருடைய எந்த ஒரு சுன்னாவும் சாதாரணமாக ஒரு சிம்பிளான ஒரு அம்சமாக அவருடைய உள்ளத்தில் தோன்றாது. நிச்சயமாக அவர்கள் அதை மதிப்பார்கள். அல்லாஹுடைய தூதர் செய்தது, அல்லாஹுடைய தூதர் அங்கீகரித்தது, அல்லாஹுடைய தூதர் சொன்னது என்கிற ஒரு பார்வை வருமே தவிர சில்லறை பிரச்சனை என்றோ சாதாரணமானது என்றோ அவர்களுடைய உள்ளங்களில் நிச்சயமாக ஒரு உணர்வு தோன்றாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தோன்றுகிறது என்றால் இன்னும் அல்லாஹுடைய தூதரை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அந்த நிலை ஆபத்தானதாகும். நம்ம ஏற்கனவே சொன்ன சூரத்து தௌபாவினுடைய உங்களுடைய பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள், கணவன், மனைவி, குடும்பம், பொருளாதாரம், வியாபாரம், வீடு, இவற்றை எல்லாவற்றையும் விட அல்லாஹுடைய தூதரை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்ற அந்த வசனத்தின் கட்டளைக்கு நாம் மாறு செய்கிறோம். ஈமான் பூரணமடையவில்லை என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்களே, அந்த ஆபத்தான நிலைக்குள் நாம் போய் நின்று விடுவோம். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய உண்மையான மூமின்களாக, முஸ்லிம்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹுடைய தூதரை உள்ளத்தால் முழுமையாக நேசித்து அவர்களுடைய சுன்னாக்களை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஐரோப்பாவில் வின்டர் காரணமாக நேர மாற்றம் இடம்பெறுவதனால் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வாரத்திலிருந்து நம்முடைய வகுப்பு 1 மணி நேரம் முற்படுத்தி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் 6:45க்கு நடைபெறக்கூடிய இந்த வகுப்பு இதற்கு பிறகு 5:45க்கு நடைபெறும். இதை எல்லோரும் கவனத்தில் கொண்டு அதற்கேற்ப வகுப்புகளில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.